டாக்டரை மீட் பண்ணணும். பெரிய டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. இல்ல கண்மணி டாக்டரை மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஓகே போங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. வாங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்மா. அட உட்காருங்க. இல்லம்மா, என்னோட மனைவியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதான். ஓ, ஜானகி அவங்களா? ஆமாம்மா. சரி, பில் பே பண்ணிட்டு நீங்க என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தா அங்க கவுண்டர்ல கட்டிருங்க. சரிம்மா. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. சரிம்மா. நான் போய் பார்க்கலாமா? நார்மல் வார்டில் தான் இருக்காங்க, போய் பாருங்க. நீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? ஏதோ இருக்கேன். சாப்பிட்டியா என்ன? சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் யார் இருக்காங்க? சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் பேசிட்டேன், அமௌண்ட் கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்கள் தான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. கொடுக்கணும்னு தான் நினச்சேன், என்ன பண்ணுறது? நான் தான் உங்கள் குடும்பத்துக்கு லாக்கி இல்லாத மருமவ. சும்மா பழச போட்டு பேசிகிட்டு இருக்காத, சரியா? ஒழுங்காக வந்து இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ வான்னு சொல்லுவீங்க, அப்புறம் அடிச்சு துரத்துவீங்க. நீ ஒழுங்கா இருந்தா நாங்க எதுக்கு அந்த வேலையை பண்றோம்? ஒழுங்கா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உனக்கு என்ன இல்லை நம்ம வீட்டுல? நான் சம்பாரிச்சு நானே வச்சுக்கிட்டு எல்லாம் செலவு பண்றேன்னா உன்னா உன் கையில தானே கொடுத்தேன். எங்க அம்மா கையில கொடுத்தாலுமே உனக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன். அப்படி இருந்து எதுக்கு பணத்துக்கு மேல இவ்வளோ ஆத்திரம், இவ்வளோ இது? அங்கே இங்கேன்னு போயிட்டா அடி உத வாங்கிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? எம்படி சொகுசா இருக்கலாம் இப்படியாப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சதுக்கு? அடுத்தவங்கிட்ட போய் நான் அதை சம்பாதிக்கிறேன் இதை சம்பாதிக்கிறேன்னு சம்பாரிச்சு எல்லாத்தையும் நான் கடைசியில கொண்டா போறோம் இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? ஒழுங்கா வந்து இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன், நீ ரெடியா? என்னடா இது, இந்த ஆளை நம்பவே முடியல. அன்னைக்கு அடிச்சு துரத்துனது, இன்னைக்கு வந்து பாசமா பேசுறது. அது உண்மையா இல்ல இது உண்மையா? எது உண்மைனே புரிய மாட்டேங்குதே. என்னம்மா பங்கஜம், எல்லாத்தையும் வர சொன்னியாம்ல, என்ன விஷயம்? நாளைக்கு என் தங்கச்சிக்கு காரியம் வச்சிருக்கோங்க, எல்லாரும் வந்துடணும். எல்லாரும் வீட்டுக்கும் வந்து கூப்பிடணும்னு நினப்பு தான். ஆனா என்னால இப்ப கூப்பிடுற சூழ்நிலையில நான் இல்லை. அதனால எல்லாரும் வந்துருங்க தயவு செஞ்சு. என்னக்கா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க வந்துருவோம், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம வீட்டு காரியம் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம்க்கா. என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையணும், நீங்க எல்லாரும் வந்து நிக்கணும். அதனாலதான் எல்லாத்தையும் வர சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டயும் சொல்லி எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா, நம்ம வீட்டு இதுமா, நாங்க வந்துடுறோம்மா. கேட்கலாமா வேண்டாமா? என்ன தலைவரே, என்னமோ கேட்கலாமா வேணாமான்றீங்க? என்ன அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காத மாதிரி விஷயத்த சொல்லுங்க. இல்லைங்க, பத்திரகாளி இறக்கறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கைமாத்த ஒரு 4000 ரூபாய் வாங்கினாங்க. ஏன் தலைவரே, உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? என்ன மாதிரி நேரத்துல இருக்குறாங்க 4000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படி இப்படின்றீங்க? அமுதா கொஞ்சம் அமைதியா இரு அமுதா. ஏன் தலைவரே, உங்களுக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? கொட்டி தானே கிடக்குது. என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க காசு கொடுத்தீங்கன்னு இருக்கீங்க? இல்லம்மா, நானும் ஒவ்வொரு காசையும் சிறுக சிறுகதாம்மா சம்பாதிக்கிறேன். 4000 ரூபாய் கொடுத்தேன், அது எங்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா நிலைமை புரிஞ்சு பேசுறீங்க. 5000 ரூபாய் 4000 ரூபாய் என்ன அவங்க தூக்கிட்டா போறாங்க? நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் தாம்மா. ஒவ்வொரு பண்டிகையும் சிறுக சிறுக சம்பாதிக்க நானும் கஷ்டப்படுறேன் தான். இப்படி கொடுத்த காசு வரலன்னா எனக்கும் வருத்தம் இருக்குல்ல. இருங்க, உங்க காசு எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். ஏக்கா நீங்க கம்மன் இருங்கக்கா. இல்லம்மா, என் தங்கச்சி யார்கிட்டயும் கடன்காரின்ற பேரோட போக கூடாது. அவளை என்னைக்குமே நான் அப்படி விடவும் மாட்டேன். அவளோட கடனை நான் அடைக்கிறேன். ஏன் தலைவரே, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாங்களா? இந்த நிலைமை நமக்கு வராதுங்களா? இப்படி பண்றீங்களே தலைவரே. ஏமா, உன் காசை நீ இப்படி கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பியாமா? என் காசுனா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமாமா? தலைவரே, நானும் தான் காசு கொடுத்துருக்கேன் பத்தக்காளி அக்காவுக்கு. அதுக்குன்னு அவங்க போன நேரத்துல போய் அதை சாதகமா படுத்திக்கிட்டு நம்ம போய் கேட்க முடியுமா? என்ன தலைவரை பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. போனா போயிட்டு போது சம்பாரிச்சுக்கலாம். வாழ்றதுக்கு மட்டும்தான் காசு தேவை. செத்ததுக்கு அப்புறம் காசு கேட்டு இப்படி படுத்துறீங்களே, என்னத்த சொல்றது போங்க. என்னங்க, இதுல 4000 ரூபாய் இருக்கு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்ல, வச்சுக்கோங்க.
என் தங்கச்சி உங்கள் வேற யார்கிட்டயாவது காசு வாங்கியிருந்தா கூட அதையும் என்கிட்ட சொல்லிடுங்க, நானே கொடுத்துட்றேன். சும்மா வேற எதுவும் பேசாதீங்க. ஏக்கா நீ வேற கம்மன் இருக்கா, அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும், மறுபடியும் எல்லாரும் காசு கேட்டுக்கிட்டு வந்துருவாங்க. சரிம்மா, நாளைக்கு நாங்க வந்துடுறோம். ஐயோ சாமி, நீங்க வராததே பரவாயில்ல தலைவரே, போங்க தலைவரே. கொடுத்த காசை திருப்பி கேட்டாலே பொல்லாப்பு தான். ஏங்க சமையல்காரரே, நாளைக்கு சமையல் செய்யணும், வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்கம்மா, அதெல்லாம் வந்துடுறேங்கம்மா. சரி, போயிட்டு வரேங்கக்கா. சரிங்கப்பா, போயிட்டு வந்துருங்க. வீட்டில் அம்மா பாட்டையும் சொல்லிடுங்க. அப்பா, இந்த ஆளில் என்ன மனுஷன்னு தெரியல. ஒரு அம்மா இறந்து போயிருச்சுன்னு எல்லாரும் வருத்தத்தில் இருக்கோம். கொடுத்த காசை எந்த நேரத்தில் திருப்பி கேட்கணுன்ற ஒரு விவஸ்தை கூட இல்லாமல் எப்படி கேட்குறான்னு பார்த்தீங்களா? அவங்கவுங்க வீட்டில் ஒன்று வரும்ல, அப்போ போய் இந்த மாதிரி நடக்கும். இன்னைக்கு நமக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு. சரி விடுங்க. அவகிட்ட நான் என்றைக்குமே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறது, நீ யார்கிட்டையும் போய் கடன் வாங்காத, யார்கிட்டையும் கேட்காத, நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, உனக்கெல்லாம் நான் செய்கிறேன்டின்னு தலையால் அடிச்சுக்குவேன். எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு அவ எல்லார்கிட்டையும் காசு வாங்குறா? எனக்கு அதுதான் சங்கடம். இப்போ எப்படியோ ஒரு 4000 ரூபானாலும் பிரச்சனை இல்லை, வேற எதுனா என்ன பண்ணுறது? ஆத்தி இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா 50,000 ரூபாய் லோன் வாங்கினுச்சே, அதை வேற இப்போ சொல்லலாமா வேண்டாமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பங்கஜ பாட்டி வீடு தெரியும்ல, அங்க போயிருந்தா. அதான் இப்ப வந்துட்டேல, எங்க வீட்டுல யாரையும் காணோம். ஓ, வேலை எதுவும் நடக்கலையா? அப்படியா? அம்மா, அக்கா. மாமா சத்தம் கேட்குது. மாமா தான் வந்திருப்பாங்களோ? அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல, போய் கேட்போம். ஐயா சந்தோஷ். சந்தோஷ், வந்துட்டியா? வா வா. என்னையா அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்காங்க, ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்டா நீ வந்த? அங்கேயே இருந்து பாத்துக்கலாம்ல. நம்ம எல்லாம் போனாதான் எதுவும் நினைச்சுக்குவாங்களோன்னு உன்னைய அனுப்புனா நீயும் கிளம்பி வந்துட்ட. இல்லக்கா, ஆளுக்கு ஒவ்வொருத்தர் முகத்தையே எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாம காரியத்துக்கு போய் நேரம் குடிச்சிட்டு வந்தோம். நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஜோசியர். அதனாலதான் சரி வந்து வீட்டுல நம்ம வீட்லயும் சொல்லிட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு போலான்ட்டு வந்துட்டேன். ஏன் மாமா, இதுக்கு கூட நான் வரலாமா? இல்ல அதுவும் வரக்கூடாதா? எல்லாரும் சேர்த்து என்ன ஒதுக்குறீங்கல்ல? யாரும் உன்னைய ஒதுக்கல, புரியுதா? நீயா தான் ஒதுக்குன்னா அதுக்கான பலனை அனுபவிக்கிற. மத்தபடி வேற எதுவும் பேசாத போ. சரிடா, வீட்டுக்குள்ள சண்டை போடாதீங்கடா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, வீட்டுல அடுத்தடுத்து சண்டை வந்துகிட்டே இருக்கு. கம்முனு இருங்கடா, தயவு செஞ்சு கம்முனு இருங்க. அவன் என்ன வேதனையில இருக்கான்னு புரியுதா புரியலையாமா? ஒரு உசுரா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வேதனையில இருக்கான். அங்க போய் யார் முடிஞ்சு என்னால பார்க்க முடியல. அங்க போய் நான் பூனை குறுகி நிக்கிறேன் தெரியுமா? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்ததே இப்படி ஆயிருச்சுன்னு. இப்ப சும்மா வந்துட்டு என்ன ஒதுக்குறாங்க கிழிக்கிறாங்கன்னு. அன்னைக்கு இப்ப பண்ண வேலையால தானே இப்ப இப்படி எல்லாம் ஆயிருக்கு. என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்ட மாமா இன்னைக்கு எப்படி பேசுறாங்கன்னு பாரு. சரி சரி, சத்தம் போடாதீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்கு. அப்புறம் என்ன சண்டை ஏது சண்டைன்ட்டு எல்லாரும் உள்ள வருவாங்க. இதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? காலையில 6 மணிக்கு பங்கச்சக்கா அத்தை வீட்டுல இருந்து வண்டி எடுக்கிறாங்க. எத்தனை பேருடா? காரா இல்ல என்னது? அவங்க வீட்டுல 2 கார் தான் இருக்கு. அவங்க ஊர்ல இருந்தும் நிறைய பேர் வாரேன்னு சொல்லியிருக்காங்களாமா. எல்லாரும் போறதுனால கார் பத்தாது அப்படின்னாங்க. ஒரு கார் எடுத்துட்டு போலான்னு பார்த்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால மினி ஆட்டோ மாதிரி சொல்லிடலாம், எல்லாரும் ஆட்டோலயே போயிடலாம்னு சொல்லி பேசி இப்ப மினி ஆட்டோவுக்கு பேசியிருக்கு. காலையில எல்லாம் போயிட்டு அப்படியே எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே சாப்பாடுலாம் ஆக்கி எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு. ஏமா, நம்ம சம்மந்த குடும்பம், காரியம் பண்றதுன்னா நம்ம எல்லாம் செய்யணும்ல. ஆமா அத்தாச்சி, அரிசி பருப்புன்னு எல்லா ஜாமானும் வாங்கணும். அப்புறம் சேலை துணி, அப்புறம் வேஷ்டி சட்டைன்னு எல்லாமே எடுக்கணுமே. என்னம்மா அதெல்லாமா செய்யணும்? ஆமையா, நம்ம பொண்ணு எடுத்திருக்கோம்ல, இதெல்லாம் செய்யணுயா. போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோமா? காசு எதுவும் இருக்குதா வீட்டுல? காசா? நீ கொண்டு போனீல அந்த காசு? அங்க மோளம் அடிச்சாங்கல்ல அவங்களுக்கு, அப்புறம் அந்த பந்தலுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் கொடுத்துட்டேன். சும்மா எதுக்கு அவங்களை கையை எதிர்பார்க்கணும்? அதுவும் இல்லாம நிரஞ்சனை நம்ம வீட்டு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா வரவும் மாட்டிக்கிறான். அதனாலதான் சரி நம்ம இதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சுட்டேமா. உங்க மாமா கிட்ட வேணா சொல்லி ஒரு 10,000 வாங்க சொல்றேன், எல்லாம் முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களாமா? ஒதுக்குங்க. ஒரு நாள் நானும் போயிடுறேன். அப்பதான் என்னோட வலிய வேதனை உங்களுக்கு புரியும். இப்போ பாரு என்ன பண்ண போறேன்னு. நீ இந்த மாதிரி பண்ணுவியா? ஜும்கா ஜும்பா 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 ஜும்பா
கிடக்கடி தும் தும் தா தும் கிடக்கடி தும் கிடக்கடி. டேய் வித்த காட்டாதடா, கம்முனு இருடா. ஏய் என்ன பார்த்தா வித்த கட்டுற மாதிரியா இருக்கு. 3 அரியர் வாங்கிட்டு எப்படா உன்னால மட்டும் ஜாலியா இருக்க முடியுது? விழுந்தா என்ன விழுகட்டும், பாத்துக்கலாம். இது எப்படி இருக்கு? இவனுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்ல. நிரஞ்சன், சொல்லு பூவிலி. எப்போ மறுபடியும் காலேஜ் வர போற? வரணும். வரணும்லாம் சொல்லாத. இங்கே இருந்தீன்னா உனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கும். காலேஜ் வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து பழகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவே, உனக்கு எல்லாமே மறந்துடும். முதல்ல நானுமே இப்படி தான் வருத்தப்பட்டேன். அம்மா இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளோதானே. அதுக்கப்புறம் அப்பான்ற ஒரு உறவு தான் என்னை இவ்வளோ தூரம் தாங்கி கொண்டு வந்தது. அதே மாதிரி உனக்கு தான் பெரியம்மா தான் எல்லாமே. சரியா? இனிமே நான் பெரிய ஆளாகி மட்டும் என்ன பண்ண போறேன்? என் அம்மாவே இல்லை இந்த உலகத்துல. அவங்களுக்காக தான் நான் படிக்கணும், எல்லாம் பண்ணணும், வைக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். இங்கே பாரு நிரஞ்சன், உன் அம்மாவோட இழப்புக்கு காரணமான உங்கள் அக்கா உங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்டா. அவங்க எல்லாரும் உன் அம்மாவை எவ்வளோ இதாக நினச்சாங்க, ஒன்று எவ்வளோ இதாக நினச்சாங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டினாதான் உன் அம்மாவுக்கும் பெருமை, நீ இங்கே இருக்கிறதுக்கும் பெருமை. ஆமாம் பூவிலி. நான் இங்கே வந்து பார்த்தது வரைக்குமே உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உன் மேலே உயிராக இருக்குது உங்கள் பெரியம்மா தான். ஆமாம்ப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. ஆனால் அது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு தான் வருத்தமாக இருக்குது. உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீ எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்பாவும் அப்படி தான் சொன்னார். உனக்கு எதுனாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். சரியா? சரி. நாளைக்கு காரியம் முடிஞ்சிட்டு 4:30லேருந்து காலேஜ் வரப்பாரு. சும்மா இருக்காத. சரிப்பா, வரேன்.